நடத்தை முன்னெடுத்திருக்கின்ற ஈரோடு மாவட்ட தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், மாநில பொறுப்பாளர்களுக்கும், ஈரோடு மாவட்டத்தினுடைய 8 தொகுதி பொறுப்பாளர்களுக்கும், மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திராவிட மாடல் அரசு என்றைக்குமே ஒரு முரண்பாடுகளின் மூட்டை தான் அப்படிங்கிறது இங்கே நமக்கு சான்றாக இருக்குது. காரணம் ஆவின் அந்த எதுக்கால டாஸ்மாக், இதுதான் அவங்களுடைய கொள்கை சித்தாந்தம். எப்படின்னா எப்பவுமே முரண்பாடு தான். அவங்க குழந்தையை கிள்ளி விட்டுருவாங்க, தொட்டிலையும் ஆட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க எப்பவுமே செய்வாங்க. ஏன்னா அவங்களுடைய வழி வந்த மரபணு அது. நாங்கள் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே ஆவின் நிறுவனத்தில் நான் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து வேலை செஞ்சுருக்கேன். அப்போ பார்த்தா சொன்னது மாதிரி இங்கே வந்து வேலை செஞ்ச நிரந்தர பணியாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட் ஓடும். அந்த ஷிஃப்ட் முடிஞ்சு போகிற பார்த்தா இந்த இடம் பேருந்து ஏறதுக்கு ஒரு கூட்டம் நிறையா இருக்கும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அத்தனை பேர் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இது இருக்கா, அந்த ஆவின் தொழிற்சங்கம் இருக்கா, ஆவின் பாலகம் இருக்காங்கிறதே நம்ம சந்தேகமாக இருக்குது. இது கடந்து போகிறப்ப இது சுடுகாடை கடந்து போகிற மாதிரி இருக்குது. ஆவின் பாலகத்தை கடந்து போகிறப்ப சுடுகாடை கடந்து போகிற மாதிரி இருக்குது. மயான அமைதியாக தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டேங்கர் லாரி எங்கே, அத்தனை டேங்கர் லாரி போச்சு, எங்கே போச்சு, என்ன இவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் கமிஷன் கமிஷன் கமிஷன். கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கையெழுத்து போட்டு தான் பருவாச்சியில் வந்து நமக்கு கெவின் கேர்னு ஒரு பால் பண்ணி உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம மாமரத்து பாளையத்தில் மில்கி மிஸ்ட் இருக்கு, நம்ம பெருங்குற பகுதியில் மில்கி மிஸ்ட் இருக்கு. இந்த கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இந்த தனியார் நிறுவனங்களில் பால் நிறுவனங்களில் ஊக்குவிச்சு இவங்களோட நோக்கம் அரசு சார்ந்து எந்த துறையும் இயக்கக்கூடாது. பால் வளத்துறையாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், எதுவுமே வந்து அரசு சார்ந்து எவரும் செயல்படக்கூடாது, அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாதுங்கிறதுல கருணாநிதி மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிக்கூடிய நம்ம டோப்பா தலைவர் வந்து உறுதியா இருக்காரு. ஏன்னா அது முழுக்க அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான். அப்பனாகட்டும் மகனாகட்டும் அடுத்து வரக்கூடிய பேரப்பையனாகட்டும் எல்லாரும் கமிஷன் அடிப்படையில் தான் செயல்படுறாங்க. எல்லாத்தையும் ஊற்றி மூடிட்டு மொத்தமாக காசை வாங்கிட்டு அவங்க கம்மன் இருக்கணும். நமக்கு இலங்கையில் நடந்த ராஜபக்சே இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்காருன்னு நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய ஓங்கல் குடும்பத்தை சார்ந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ராஜபக்சே என்ன நிலைமையில் இருக்காரு. அதே நிலைமை உங்களுக்கு வரும். எல்லாத்தையும் தனியார் 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 சொல்லி தனியாருக்கு தாரை பார்த்தீங்கன்னா உங்களை அடிச்சு துரத்துறது தவிர தமிழக மக்களாகி எங்களுக்கு ஒரு வழி இல்லை. அதை உறுதியா 2026 சட்டமன்ற தேர்தலில் மின்ன மக்கள் உறுதியாக செய்வாங்க நாங்கள் நம்புறோம். அதே போல நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல பூங்கா இருந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அது வந்து கழிவறையா மாறி இருக்கு. அந்த இடத்துல ஒரு பூங்கா இருந்தது, அதை இடிச்சு போட்டு இப்போ கழிவறையா மாத்திருக்காங்க. யாருக்காக மாத்தினாங்கன்னு தெரியாது. ஏன்னா இங்க வந்து முன்னெல்லாம் அதிகமாக வந்து பேருந்து நிற்கும், சுற்றுலா பயணிகள் வருவாங்க, அதை பயன்படுத்தினாங்க, கட்டினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு வண்டிகள் வருவாங்க, சந்தேகமா இருக்கு. ஒரு முறை இந்த பாலகத்திலே டீ குடிச்சோம். கொடுமை அவ்வளவு ஒரு கொடுமை. எனக்கு தான் அந்த ஆவின் பாலகன்னு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவ்வளவு கன்றாவியா இருக்குது. அது வெளிக்கடையில் குடிச்சா கூட நல்லா இருக்குது. பாலை வச்சு ஒரு உயிர் தேவையா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பிறந்தல இருந்து இறப்பு வரை இருக்கக்கூடிய மால்வினுடைய அத்தியாவசிய தேவையா இருக்கக்கூடிய பால் வளத்தை இந்த அரசு சீரழிச்சு நாசமாக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியா இந்த மாதிரியான வேலை செஞ்சுட்டு இருக்கு. பணியாளர்களை போடுறதில்ல, இருக்கிற பணியாளர்களுக்கு மேலுமான சுமைகளை கொடுத்து அவங்க மன உளைச்சலாக்கி அவர்களே வந்து விருப்ப பெற்றுட்டு போகணுங்கிறதா இவங்களுக்கான அஜெண்டா. அதே போல ஐயா சொன்னாங்க உள்ள சாதிய பாகுபாடு இருக்குன்ட்டு. ஐயா பொதுமராவன் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் பகிரங்கமான எச்சரிக்கை விடுக்கிறோம். இதன் நிலை தொடர்ந்தால் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக உங்களது அலுவலகம் முற்றுகை செய்யப்படும் என்பதை நாம் தமிழ் கட்சியின் சார்பாகவும் நாம் தமிழ் கட்சியின் தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் பகிரங்க எச்சரிக்கையாகவே சொல்றோம். நாங்கள் அந்த வழக்குக்கு பயப்படுற ஆள்லாம் கிடையாது. நீங்க வந்து பணியை செய்யாம வந்து வழக்கு போட்டுடலாம், இவங்க மேல அரசு ஊழியர்கள் வந்து பணி செய்ய விடாமல் தடுத்தெல்லாம் போடலான்னு எதுக்கு மஞ்சளுக்கான பிள்ளைகள் நாங்கள் அல்ல. நாங்கள் தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைகள், அண்ணன் சீமானுடைய தம்பி தங்கிகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க துணிச்சு காத்து இருக்கோம். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியான பாகுபாடுகள் இருந்தது என்றால் அப்புறம் அது நாங்கள் சொல்றதுக்குள்ள வேறு மாதிரியான நாங்கள் செயல்திட்டம் செய்ய வேண்டியது வரும். நம்ம பொறுப்பாக சொன்னாங்க வருகின்ற திங்கட்கிழமை நாங்கள் முறையாக வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுப்போம். அப்பொழுதும் சிக்கல் தீர்க்கப்படவில்லை என்றால் நம்ம பொறுப்பாக சொன்னாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் இல்லை. கண்டன ஆர்ப்பாட்டம் ஒருபோதும் கிடையாது, முற்றுகை தான். இந்த கேட்டை உடைச்சிட்டு உள்ள போறதுக்கான முற்றுகை தான் நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சியின் தொழிற்சங்கமும் செய்யும். இதனால என்ன வழக்கு வந்தாலும் வாங்க தயாரா இருக்கோம். நாங்க ஒன்னும் ஓடி வருகிற தற்கொலைகளோ இல்ல வழக்குக்கு பயந்த திமுகவோ தொடர்ந்து திமுகவோ கிடையாது. நாங்க வந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க அப்படிங்கிறத நீங்க மனசுல உள்வாங்கிட்டு எங்களுடைய பொறுப்பாளர்கள் வைத்திருக்கூடிய அந்த 6 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்ட கோரிக்கைகள் நின்றுட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.